ரமேஷ், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன, எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கதாக இருக்கின்றன, அதை பற்றிய விவரங்கள் என்ன இருக்கு? அதாவது அண்மையில் தான் மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அது தேர்தல் காலம் என்பதால் ஒரு 6 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மட்டுமே மத்திய அரசால் தாக்கல் செய்ய முடியும். ஆனால் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் என்பது புதிய அரசு அமைந்த பிறகு புதிய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. அந்த அடிப்படையில் தான் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22 முதல் ஆகஸ்ட் 9 வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலங்களிலே மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது தற்போது புதிய 18வது மக்களவை ஜூன் 24 கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே கூட பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் அதிகபட்சமாக ஜூலை 22 முதல் ஆகஸ்ட் 9 வரை நடைபெற உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.